ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து குரூப் டி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க சரிங்களா? பட் வந்து படிக்காமல் இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு தரமான மோட்டிவேஷனாக தான் இருக்கும் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, 10th லெவல் ஜாப் தானே, நம்ம வந்து 1 டிகிரி முடிச்சிருக்கோம், 2 டிகிரி முடிச்சிருக்கோம் சரிங்களா? 10th லெவல் ஜாபுக்கு தானே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூஸ்ல கூட போட்டிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த ஒரு கரண்ட் கம்பம் ஏறி இந்த நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த ப்ளூ கலர் சட்டை, ட்ரவுசர் போட்டிருப்பாங்க சரிங்களா? அவங்க அந்த கரண்ட் கம்பம் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா, கம்பத்துல ஏறி வேலை பார்ப்பாங்க. அதுக்கு வெறும் குவாலிஃபிகேஷன் வந்து 5வது தானாம் சரிங்களா? அந்த குவாலிஃபிகேஷனுக்கு பிஹெச்டி முடிச்சவங்கலாம் ஃபார்ம் போட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நியூஸ்ல வந்திருக்கும். ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல. ஸோ வந்து ஜாபுக்கு வந்து அவ்ளோ காம்படிஷன் ஆயிடுச்சு. ஏன் பிஹெச்டி முடிச்சவங்க அந்த ஒரு வேலைக்கு போறாங்கன்னா, அது வந்து பெர்மனன்ட் சரிங்களா? நமக்கு வந்து லைஃப் 60 வயசு வரைக்கும் நமக்கு கேரண்டியா வந்து வேலை இருக்கு. மாசம் மாசம் நமக்கு வந்து வேலைக்கு போறோம் போல நெறைய லீவ் இருக்கு சரிங்களா? கேரண்டியா வந்து சம்பளம் இருக்கு. புரியுதுங்களா? பெய்டு லீவே நெறைய இருக்கு. நம்ம போலனா கூட நெறைய பெய்டு லீவே எக்கச்சக்கமா இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால தான் அந்த வேலைக்கு வந்து அவ்ளோ காம்படிஷன். ஸோ அந்த வேலைக்கே அப்படி இருக்குன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே நல்ல ஜாப். குரூப் டின்றது ரொம்பவே நல்ல ஜாப். உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா, சென்னை மாரியான சிட்டிலலாம் ஸ்டார்ட்டிங்கே வந்து 50,000 வரக்கூடிய போஸ்டிங்லாம் அதுல இருக்கு சரிங்களா? மேக்ஸிமம் எந்த போஸ்டிங் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 37,000 38,000 மினிமம் சம்பளம். ஸோ குரூப் டில அந்த லெவலுக்கு தான் சம்பளம். அப்புறம் ஏன் நம்ம வந்து அந்த வேலைக்கு போறதுக்கு வந்து யோசிக்கணும்? ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னா, வேலையும் உங்களுக்கு வந்து பெருசா இருக்க போறதில்ல. டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் தான். இதுல 8 ஹவர்ஸ்ல வந்து பாதிக்கு பாதி உங்களுக்கு வேலை இருக்கும். பாதி நேரம் வேலை பார்ப்பீங்க. பாதி நேரம் வந்து இதுல லஞ்ச், டீ பிரேக்கு அந்த 8 ஹவர்ஸ் அதிலேயே பாதி போயிரும். சரிங்களா? மிஞ்சி போனா 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வந்து நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் வைஸ் இன்னும் நைட் டியூட்டிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும் சில போஸ்டிங்லலாம். சில போஸ்டிங்லலாம் நைட் டியூட்டிலாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும். சரிங்களா? ஈவன் ஒர்க் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பராவே இருக்கும். அதே மாரி ப்ரமோஷன் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரிப்பா நான் டிகிரி முடிச்சுட்டேன், 2 டிகிரி முடிச்சுட்டேன். நான் 10th லெவல் போஸ்டிங்க்கு போக விரும்பல. அப்டின்னா, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துல நீங்க வந்து ஈஸியா ப்ரமோட் ஆயிடலாம். சரிங்களா? நார்மலா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இப்போ ஒர்க் ஷாப்ல போறீங்கன்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே கிரேட் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் உங்களுக்கு. ப்ரமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அப்படி இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து 2019 குரூப் டி போட்டாங்கல்ல, அதுல வந்து ஜாயினிங் வந்து 2022, 23ல தான் ஜாயினிங் சரிங்களா? அதுல நெறைய பேரு ஜேஇஇ ஆகி அதுக்குள்ள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் ஜேஇஇயாவே ஆகிட்டாங்க. சரிங்களா? எப்ப 2019ல நடந்த எக்ஸாமு அவங்க ஜாயின் பண்ணது 2022 எண்டு இல்ல 2023 ஸ்டார்ட்டிங்ல தான் அவங்க ஜாயின் பண்றாங்க. 2022ல கூட இல்ல 2023ல மிட்ல தான் அவங்க ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 1 வருஷத்திலே வந்து அவங்க வந்து லெவல் 1ல இருந்து லெவல் 6க்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க சேலரி ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ? ஜாயின் பண்ணும்போது ரூ. 37 ரூ. 38 இருந்திருக்கும். ஜேஇ ஆகிட்டோம்னா அவங்க சேலரி எவ்வளவா இருக்கும்? ரூ. 65லேருந்து ரூ. 70 இருக்கும். சரிங்களா? அப்ப எப்படி வருது பாருங்களேன். நீங்க டைரக்ட்டா வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி போறது ரொம்பவே ஈஸி. காம்படிஷன் வந்து கம்மியா இருக்கும். இதுவே நம்ம ஓப்பன் லைன்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், காம்படிஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஃபுல்லா நார்த் இந்தியனா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீட்டு பக்கத்திலேயே வந்து போஸ்டிங் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. 32,400 போஸ்டிங் இருக்கு. வீட்டுக்கு பக்கத்திலேயே நமக்கு வந்து என்ன ஸ்டேஷனோ அங்க கூட நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. அந்த அளவுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ நமக்கு டிராவல் பண்றதுக்கு செலவாகாது. இன்கேஸ் கொஞ்சம் லாங்ல போட்டாலும் ஒரு 20 கிலோமீட்டர் லாங்ல போட்டாலும் ட்ரெயின்ல போயிட்டு வந்துரலாம். டிராவல் பண்றதுக்கு சுத்தமா செலவில்ல. ஃப்ரீ தான். சரிங்களா? ட்ரெயின்க்கு எக்கச்சக்கமான பாஸ் வந்து வருஷத்துக்கு நெறைய செட் பாஸ், ஃப்ரீ பாஸ் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட்ஸ் மக்களே. லீவ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10 கேஷுவல் லீவ் இருக்கு. அது போக பெய்டு லீவ் இது எல்லாமே நான் சொல்றதெல்லாம். அது போக எல்ஏபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 30 லீவ் இருக்கு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சிக் லீவுன்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? அதாவது நமக்கு உடம்பு சரியில்லன்னா, அது கொஞ்சம் லீவ் இருக்கு. சரிங்களா? பெய்டு லீவே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரீ. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நமக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலிக்கே ஃப்ரீ. ஸோ இவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. இத வந்து நம்ம வந்து இந்த ஜாப் வந்து நம்ம ஈஸியா நெனச்சிடக்கூடாது. 10th லெவல் தானே அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. சரிங்களா? கஷ்டப்பட்டு படிங்க. நீங்க லாஸ்ட் குரூப் டில வந்து பார்த்தீங்கன்னா, 2019ல நான் குரூப் டிக்கு பிஇடி வந்து நான் போயிருந்தேன். சரிங்களா? ஆக்சுவலா அங்க எப்படி இருக்கு அப்படின்றத இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். ஆ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கியூ வந்து ஆவடியில வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு சென்னையில. அங்க தான் பிஇடி நடந்தது. ஒரு கியூ இருக்கு. அந்த கியூல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கும் 1000 பேருக்கு நடத்துறாங்க. 1000 பேர்ல 900 பேரு 900க்கு மேலேயே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இங்க வராங்க. யூபில இருந்து இங்க வராங்க.
ஸோ ஏன் அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரணும்? அவங்க ஊரில் இந்த ப்ரைவேட் ஜாபே இல்லையா? இல்லை அவங்க ஊரில் ஒரு 20,000 30,000 சேலரிக்கு வேலையே இல்லையா? என்னன்னா அவங்களோட மைண்ட் செட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வந்துடணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் உள்ள வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஊருக்கு வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இல்லை அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களா வராங்க, ஹிந்திக்காரங்களா வராங்க. நம்ம வந்து சொல்லிட்டு மட்டும் தான் இருக்கோம். நம்ம வந்து உள்ள வரதுக்கான முயற்சியை எடுக்கல. ஸோ இந்த 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 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேக்ஸிமம் இருக்கணும். சரிங்களா? நிறைய பேருக்கு நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டே ஒன்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து நேற்று வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். முந்தா நேற்று வரைக்கும் இன்ஸ்டால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு வேகன்சி இருக்குது. அதாவது மார்ச் 1ஆம் தேதி வந்து அந்த டேட் அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இவ்வளோ வேகன்சி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி டெய்லி போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸ் வந்து 100K போயிடுச்சு. நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மில்லியன் வியூஸ்லாம் போயிடுச்சு. ஸோ நிறைய அவேர்னஸ் கொடுத்து நிறைய பேரை வந்து நம்ம அப்ளை பண்ண வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம அப்ளை பண்ணிட்டா போதுமா? நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டா நமக்கு வேலை கொடுத்துருவாங்களா அப்படின்றது இல்லை. நம்ம அதுக்கான உழைப்பை போடணும். என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணிட்டோம், பிளைண்டாக போய் எக்ஸாம் எழுதலாமா? அந்த மாதிரி சீனே இங்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? சும்மா போய் எழுதுறதுக்கு இது காலேஜ் எக்ஸாம் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் கிடையாது. நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணியிருப்போம்? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்க. இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக்கை வாங்குவேன். சரிங்களா? எத்தனை சப்ஜெக்ட்டோ அத்தனை புக்கையும் வாங்குவேன். இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 16 மார்க் கொஸ்டின், 10 2 மார்க் கொஸ்டின். 16 மார்க் கொஸ்டினை டயக்ராமு ஹெட்டிங்கை வச்சு 16 மார்க் கொஸ்டின் 5த்தையும் அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது ஒரு 5 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஸோ எல்லா யூனிட்டுக்கும் டயக்ராமு ஹெட்டிங் பார்த்து வச்சுட்டு உள்ள இஷ்டத்துக்கு எழுதுவோம். அப்படி பேப்பரை ஃபில் பண்ணால் நம்ம பாஸ். சரிங்களா? 2 2 மார்க் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அப்படி பண்ண முடியுமா? முடியாது. அப்ஜெக்டிவ் டைப் எல்லாமே. ஸோ நமக்கு வந்து கேரண்டியாக ஷார்ட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? சும்மா நமக்கு என்னன்னே தெரியாமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக போட்டால் 1 மார்க், தப்பாக போட்டால் வந்து 0.3 வந்து நெகட்டிவ். நம்ம பாசிட்டிவ் மார்க்லேருந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதால நம்ம அக்யூரசி ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். 95% அக்யூரசி மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் 90%ஆவது அக்யூரசி இருக்கணும். இந்த அக்யூரசிலாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா முதல்ல படிச்சிருங்க. ஆப்டி, ரீசனிங்கு, அதுக்கப்புறமா வந்து சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்டை கரைச்சி குடிக்கணும். எவ்வளோ முடியணுமோ அவ்வளோ முடிக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட் ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இதெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேரலாக ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ் முடிச்சுட்டு அப்படியே பேரலாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் படிங்க. படித்து முடிச்சுட்டு மெயினாக என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? படித்து முடிச்சிட்டா மட்டும் போதாது, நம்ம ப்ராக்டிஸ் வேணும். நம்ம எந்த லெவலில் இருக்கோம், அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம பாட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எடுக்கிறது எப்படி இருக்கணும்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம், டாப் 10%ல நம்ம வரோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரீ டெஸ்ட்லாம் நிறைய இருக்குது மக்களே. ஆலிவ் போர்டு, சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எப்படி அதில் டெஸ்ட் எடுக்கணும்னு கூட சொல்கிறேன். அதில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் இருக்குது. ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட்னா இங்கே இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் டெஸ்ட் எடுப்பான், யூபியில் இருக்கவனும் எடுப்பான், பீகாரில் இருக்கவனும் எடுப்பான். சரிங்களா? எல்லாருமே எடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம லெவல் எப்படி இருக்குது, நம்ம வந்து அதில் வந்து நம்மளோட ரேங்கை பார்க்கக்கூடாது, பர்சன்டேஜை பார்க்கணும். இப்போ 100%ல் நம்ம 10%க்குள்ளே நம்ம வந்திருக்கோமா ரேங்கிங்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி வந்துட்டோம்னா நம்ம கேரண்டியாக வந்து எக்ஸாமில் ஈஸியாக உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் வந்து ஆலிவ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எப்படின்னு அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 லாங்குவேஜில் இருக்குது மக்களே. ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து இவங்க வந்து 8 லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. எந்தெந்த லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் வந்து காமன். சரிங்களா? அது போக உங்களுக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், சரிங்களா? அதுக்கப்புறம் கன்னடா, ஹிந்தி, அதுக்கப்புறம் மராட்டி, பெங்காலி அப்படின்னு சொல்லி 8 லாங்குவேஜில் டெஸ்ட் இருக்குது. ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அது ஃப்ரீ டெஸ்ட் தான். ஆக்சுவலாக ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் இன்றைக்கும் நாளைக்கும் அவைலபிளாக இருக்கும். மார்ச் 6 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த மார்ச் 6 அந்த டெஸ்ட் முடியுதுல, முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து ரிசல்ட் போடுவாங்க. அந்த ரிசல்ட்டில் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா கூட முதல்ல போய் அந்த டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள், டெஸ்ட் எப்படி இருக்குன்னு. பட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், டெஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஆலிவ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஒரு 40 மார்க் எடுக்கிறீங்கன்னா ரியல் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக 50+ தான் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து பயப்படாதீங்க, ஃபுல்லாக டெஸ்ட் எடுங்க. வாங்க நான் அதை எப்படி எடுக்கணுன்றதை வந்து சொல்கிறேன்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டோன்னா ஆலிவ் போர்டு அப்படின்னு சொல்லி அடிங்க. அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டோன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். ஆலிவ் போர்டு எக்ஸாம் ப்ரெப் ஆப்னு சொல்லி. அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ரிஜிஸ்டர் லாகின்னு வரும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் போயிடலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன். போய் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் இது 3த்தையும் கொடுத்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டோன்னு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் எஸ்எஸ்சின்னு இருக்குது. இதை வந்து நான் முதல்ல ரயில்வேக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரயில்வேக்கு வந்து சூஸ் பண்ணிடுறேன். ரயில்வேக்குன்னு சூஸ் பண்ணிட்டோன்னே வீக்லி லைவ் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி லைவ் டெஸ்ட், அதாவது என்ரோல் நவ் மார்ச் 5லேருந்து 6 வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து வேலிடாம். சரிங்களா? இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டை எடுத்துடணும், ஃப்ரீ டெஸ்ட்டை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு காமனு. ஸோ இப்போ நீங்கள் வந்து தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுத்துலேயும் வரும். இப்போ பாருங்கள், நான் தமிழ் கொடுத்துட்றேன். தமிழ் கொடுத்துட்டோன்னே ஸோ இதில் வந்து லைவ் டெஸ்ட் இங்கே இருக்கா? இது எப்போ வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிள் டில் மார்ச் 6th, அதாவது நாளைக்கு நைட்டு 7 மணியோட முடிஞ்சிருது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துடணும் இந்த டெஸ்ட்டை. ஸோ இப்போ நான் இந்த டெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதில் ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து சொல்லுது. மொத்தம் வந்து 100 கொஸ்டின். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 100 கொஸ்டின் 90 நிமிஷம். இதில் கரெக்டாக போட்டிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக போட்டிங்கன்னா 0.33 வந்து நெகட்டிவ். பாருங்கள், அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து டைமிங் காட்டிலும் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொஸ்டின் வந்து இப்போ இங்கிலீஷில் வருது. சரிங்களா? முதல்ல ஒரு சிலாஜிசம் கொஸ்டின் வருது. ஸோ இது வந்து நான் அட்டன் பண்ணுறேன். பி ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அகைன் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து ஒன்று வருது. 15th July 2019 கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது இது, இதுவும் ரீசனிங் தான். கேலண்டர் கொஸ்டின். 15th July 2019 வாஸ் மண்டே, தென் விச் டே வில் ஃபால் ஆன் 29th November 2023, சும்மா வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்த கொஸ்டின், டேஷ் இஸ் த ஓல்டஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த கவர்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அலகாபாத் பேங்க்கு, அலகாபாத்தா பேங்க் ஆஃப் பரோடாவோ ஏதோ ஒன்று வரும் ஆன்சரு. அடுத்து இப்போ வந்து நான் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். பட் எனக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வருது அப்படின்னா நீங்கள் தமிழில் மாற்றணுன்னா மேலே வந்து இதை இப்படி இந்த ஸ்விட்ச் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மாறிடும். பூமியின் மேலோட்டத்தில் மிகுதியாக காணப்படும் தனிமம், அதாவது அகைன் இங்கிலீஷில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இந்த எர்த்து கிரஸ்ட் எது? ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் 5வது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டேன். 6வது கொஸ்டின் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் வச்சுருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் வந்து இப்படி தான் வரும். இது வந்து நமக்கு எப்போ தெரியும்? எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். சரிங்களா? முதல்ல ஒரு 3 ரீசனிங் கொஸ்டின் வருது, அதுக்கப்புறம் சயின்ஸ் கொஸ்டின் வருது, அதுக்கப்புறமா வந்து அகைன் வந்து ஆப்டி கொஸ்டின் வருது, அகைன் ரீசனிங் கொஸ்டின் வரும். இந்த மாதிரி வந்து மிக்சடாக தான் வரும் கொஸ்டின். சரிங்களா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரீசனிங் ஆப்டி முடிச்சுட்டு ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி அந்த மாதிரி வராது. ரியல் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் மிக்சடாக தான் இருக்கும். சரிங்களா? த ப்ரெஸ் சென்சார்ஷிப் ஆக்ட் வாஸ் enacted பை லார்ட் வெல்லஸ்லே இந்த இயர். லார்ட் வெல்லஸ்லே வந்து ப்ரெஸ் சென்சார்ஷிப் ஆக்டை வந்து எந்த வருஷம் போட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 1899ன்னு கொடுக்குறேன். அடுத்து அகைன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் பீரியாடிக் டேபிள், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிலைசேஷன். ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஸோ ரீசனிங் கொஸ்டின் சயின்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பட் நம்ம இந்த கொஸ்டினே நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரியல் எக்ஸாம்லாம் நான் சொல்கிற மாதிரி தான் 10லேருந்து 15 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதில் மார்க் கம்மியாக வரதை நினச்சி பயப்படாதீங்க. இப்போ வந்து ஒரு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் அப்படியே அந்த சைடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சரு. இதை கொடுத்துட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கும் போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக தப்பாக அட்டன் பண்ணிருக்கோமான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா
மார்க் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் முடிக்கும் போது சைடில் வந்து வேறு கலரில் காட்டும் மார்க் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா. ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி அனலைஸ் பண்ணலாம், கரெக்டாக தான் போட்டிருக்கோமா தப்பாக தான் போட்டிருக்கோமான்னு. சரிங்களா? ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து காட்டும் அட்டெம்ப்ட் வந்து 6 கொஸ்டின் அட்டம் பண்ணியிருக்கேன், அன்அட்டெம்ப்ட் வந்து 94 அன்அட்டெம்ப்ட். சப்மிட் கொடுத்துட்டேன்னா இதில் வந்து நான் வந்து அட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் 3 தான் கரெக்டு, 3 ராங்கு. சரிங்களா? 3 ராங்காக இருந்தால் நெகட்டிவ் மார்க்கே வேறு எனக்கு 1 மார்க் போயிடும். இதெல்லாம் போயிட்டு அனலைசிஸ் வந்து எனக்கு வந்து கீழே வந்திருக்கும். சரிங்களா? நான் ரொம்ப புவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனலைசிஸ் வரும். இதுவே வந்து எல்லாரும் அட்டன் பண்ணக்கப்புறம் ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 254 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் 202 பேர், 254லே 202வது ஆளாக இருக்கேன். ஸோ நான் இது வந்து சும்மா தொட்டு போனேன். நான் வந்து உட்காந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணி போடல. நீங்கள் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணி போடுங்க. இந்த டெஸ்ட் நாளைக்கு முடியும் போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த டெஸ்ட்டை. சரிங்களா? அந்த லட்சக்கணக்கில் அட்டன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையில் நீங்கள் என்ன 10%ல் இருக்கீங்களான்னு பார்க்கணும். இப்போ வந்து 250 பேர்னா நீங்கள் 25க்குள்ளே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈவன் 50க்குள்ளே கூட வாங்கலாம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 20%க்குள்ளே கூட வாங்க முதல்ல. அப்புறம் நம்ம போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் நம்ம முதல்ல ப்ராப்பராக படிக்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி டெஸ்ட் எடுக்கணும். இது வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அகைன் இன்னும் நம்ம உட்காந்து 10th லெவல் ஜாப் தானே, இது தானே, அது தானேன்னு ரொம்ப டிமோட்டிவேட்லாம் ஆகாதீங்க. 10th லெவல் ஜாப் இல்லை, இது ஒரு சரியான ஜாபு. உங்களுக்கு உள்ள வேலைக்குள்ளே போயிட்டோன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஜாபோட வெளியே நமக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர் மக்களே.